மனிதனுக்கு இன்றைக்கி காசு தான் முக்கியம். எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் பிரிஞ்சு ஓடி போயிடுறான். இவரோட இருந்தவர் பேதுருவே பார்த்தீங்கன்னா பவுலோட சேரமாட்டான். பவுல் ஆரம்பத்தில் இருந்தப்போ பர்னபாஸ் ரொம்ப 2 பேர் சேர்ந்து தீவிரமாக ஊழியம் பண்ணாங்க. பர்னபாஸ் ஓடி போயிட்டான். இப்போ இன்றைக்கி 2ஆம் யார்? தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்ன பண்ணிட்டான்? என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய் அங்கே போய் இயேசுவை பிரசங்கிக்கிறான். என்னென்னு? காணிக்க கொடு, காணிக்க கொடு, காணிக்க கொடு. இதான் இன்றைக்கி எல்லாருடைய பிரச்சனையும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலைன்னா மாட்டிடுவீங்க. ரொம்ப கொடுமையான கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. கூட இருக்கிற சகோதர சகோதரிகளை எல்லா பேருமே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்து தான் நீங்கள் இருக்கணும். என்ன சொல்கிறார்? ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு உருவாக்கி கொள்கிறார்கள். இப்படியாப்பட்டவர்களை நீ என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக மனசை திருப்திப்படுத்தக்கூடிய போதகர்களை வைத்து கொண்டு அவங்ககிட்ட தான் போய் காணிக்க கொடுப்பாங்க. ஒரு சில குடும்பங்களை கேட்டிங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் சரியாக வராதுங்க. அங்கே ஒரு பிரதர் இருக்கார், அந்த பிரதர் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் தான் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே போவாங்க. ஏன்னா அவர் இவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சந்தோஷமான காரியங்களை எல்லாம் சொல்லுவார். இன்றைக்கி டைட்டில் என்ன? ரியல் லிவிங், உண்மையான வாழ்க்கை என்ன? பவுல் தான் கடைசியில் சொல்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை நன்றாக காத்து கொண்டார், இனிமேலும் காத்துக்கொள்வார். கடைசி வசனம் அதான் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறார்? கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். இன்றைக்கி வரைக்கும் என்னை காப்பாற்றிடணும். இயேசு கிறிஸ்து கூட இருந்தவனே எல்லா பேரும் ஓடிப்பிட்டான். இந்த உலகத்தை ரட்சிக்க இயேசு கூட இருந்தவரே ஓடிப்பிட்டான். அப்புறம் நம்ம கூட இருந்தவன் ஓட மாட்டானா? அதான் பிஸ்னஸ் கிளாஸில் சொல்கிறாங்க, யாருமே உங்களோட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. திருமணமான தம்பதியரே ஒருவரை விட்டு ஒருவர் ஓடி போகிறார்கள். இதில் என்னங்க இருக்குது? எப்படி போகாமல் இருப்பாங்க? நல்லா பூட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் லிவிங் அப்படின்னா என்னென்னா, சார் வால்டர் ஸ்காட் ரோட், வால்டர் ஸ்காட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓ வாட் அ டேங்கிள்டு வெப் வி வீவ் வென் ஃபர்ஸ்ட் வி ப்ராக்டிஸ் டு டிசீவ். ஒருத்தவங்களை வஞ்சிப்பதற்கு, ஏமாற்றி அவனை கொள்ளையடிக்கிறதுக்கு நாம் முயற்சிக்கும் போது எவ்வளோ கொடுமையான ஒரு வலையை நாம் பின்னி கொண்டிருக்கிறோம். ஏன்னா துன்மார்க்கன் தான் விரிக்கும் வலையிலேயே விழுவான் அப்படின்னு நீதிமொழிகள் இருக்குது. எந்த பட்சியானாலும் அதன் கண்களுக்கு முன்பாக கண்ணை வைப்பது விருதா, இவர்களோ தங்கள் சொந்த இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள்னு நீதிமொழிகள் இருக்குது. நீங்கள் அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கணும் முடிவு பண்ணிங்கன்னா அந்த வலையில் நீங்களே சிக்கிக்குவீங்க. The life that is real cannot be built on things that are deceptive. உண்மையான வாழ்க்கை என்பது ஏமாற்று வேலையிலும் வஞ்சகத்திலும் உங்களால் கட்டமைக்க முடியாது. அடுத்தவனை ஏமாற்றி வஞ்சித்து தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா அது நிச்சயமாக உண்மையான வாழ்க்கையை வாழ முடியாது. எல்லாரும் போய் சிக்கிக்கிறாங்க அப்படின்னா தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு பாதிக்கப்படுகிறார். அதான் நடக்குது. உலகத்தில் நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய சொந்த இச்சையினால் தான். இப்போ இன்றைக்கி தாவீது ராஜா படிக்கும்போது 110ஆம் சங்கீதத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய அந்த ஸ்தோத்திர பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன்னு சொல்கிறான். ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்தாலும் நீங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக அவங்கள ரட்சிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. தன் சுயநீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு அப்படிங்கிறார். அப்போ அவருடைய இரக்கத்துக்கு கெஞ்சி இருப்பது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமாக அமைய முடியும். The life that is real cannot be built on things that are deceptive. இப்போ வஞ்சிக்கு அடுத்தவர்களை ஏமாற்றி கொள்ளையடித்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை கட்டிவிடலாம், நிறைய பணம் சம்பாதித்து விடலாம் என்பது நிச்சயமாக நடக்காத காரியம். Before we can walk in the light, we must know and accept ourselves and yield ourselves to God. நாம் தேவனுக்கு நம்மை ஒப்புவித்தால்தான் வெற்றியான வாழ்க்கை அமைய முடியும். கொஞ்ச நாள் எல்லா பேரையும் சுற்றி பக்கத்தில் இருக்கவங்களும் பார்ப்போம். பணம் நிறைந்து இருக்கிறவர்கள் செல்வ செழிப்பாக எல்லா விதமான சௌகரியங்களையும் அனுபவித்து வாழ்வதாக தெரியும். துன்மார்க்கன் பனையை போல் செழித்து லீபனோனை போல வளர்கிறான். அப்புறம் சொல்கிறாரு, நான் போய் அவர்கள் முடிவை அறியும்படி
நான் பார்த்தேன், ஆளை காணோம், ஒருத்தனையும் காணோம் அப்படிங்கிறார். ஏன்னா அவர்கள் மகா கொடிய இதில் போய் சிக்கிக்கிறாங்க, கண்ணியில் அகப்படுகிறார்கள் அப்படின்னு இருக்கு. நாம் பெரிய வெளியில் ஒன்றுமே தெரியாட்டாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாக கொண்டு போவார். இதான் உண்மையான வாழ்க்கை. நீங்கள் திடீர்னு 2 நாள் எக்ஸாமுக்கு பயங்கரமாக படிக்கிறது, அப்புறம் 10 நாள் படிக்காமல் விடுறது, இதில் என்ன வெற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் எப்பொழுதும் ஆண்டவரில் வளரக்கூடியவன் சீராக போய்கிட்டே இருப்பான் தன்னுடைய வாழ்க்கையில். யாரையுடைய பணத்துக்கு ஆசைப்படுறது கிடையாது, அது எங்களுக்கு தேவையில்லைங்க. ஆண்டவர் எங்களை இப்படி சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய மனதை சீர்திருத்தி வரலைன்னா எந்த நொடியிலும் நம்ம விழுந்து போகலாம். அதான் நிற்கிறேன் என்று நினைக்கிற நான் விழுந்து போகாதபடிக்கு நான் இறைவனிடத்தில் கேட்டுக்கிட்டுருக்கேன் பவுல் சொல்கிறார். பவுல் தான் எல்லாருக்கும் மேலே டாப்பில் இருந்தார். எல்லாரும் அவரை முன்மாதிரியாக வைத்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு அப்படிங்கிறார். நம்ம எந்த நேரத்திலே விழுந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் முதல் காரியம் உலக ஆசை அப்படின்னா முதல் காரியம் பணம், 2வது அசுத்தமான வாழ்க்கை. நம்ம பார்க்குற இடத்துல பாருங்கள், எத்தனை பேர் கணவன் மனைவி பிரிந்து போகிறாங்க. அப்போ ஒருத்தர் மீது ஒருத்தர் நம்பிக்கையும் அன்பும் வைக்காமல் இன்னொரு பொண்ணு மேலே போய் இன்னைக்கு கிறிஸ்தவர்களே அப்படி செய்கிறாங்க, கிறிஸ்தவ போதகர்களே செய்கிறாங்க, கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறவர்களே அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அங்கே போயிரு இன்னொருத்தர். அப்போ 2 குடும்பம் பிரிஞ்சு போய், அதை அன்றைக்கி திவ்யா கூட சொன்னிச்சு, ஒரு பொம்பளை 2 வீட்டை கெடுத்துட்டான். அந்த வீட்டில் ஆம்பளை செத்து போயிட்டான் தற்கொலை பண்ணி, இந்த வீட்டில் பொம்பளை தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். இது இப்போ நோயில் படுத்து கிடக்கு. அப்போ அசுத்த ஆசைகள், அது விபசாரமாக இருந்தாலும் சரி, பண ஆசையாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவங்க கொண்டு போய் சேர்க்குற இடத்துல சேர்க்கும். இது உண்மையான வாழ்க்கை அல்ல. பிஃபோர் we can walk in the light, we must know that we must know and accept ourselves and yield ourselves to God. நீங்கள் வெளிச்சத்திலே நடந்தால்தான் நீங்கள் எங்கே நடக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியும். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணியாச்சு, எங்கே போகிறேன்னு எப்படி தெரியும்? நேற்று சீமான் கதை விட்டான்ல, எல்லா இடத்துலையும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டான். 3 கிலோமீட்டர் ட்ருன்னு வண்டியை ஓட்டிகிட்டு போனேன், கரெக்டாக போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு. இது மாதிரிலாம் கதை விட்றாங்க. எல்லா இடத்திலும் கும் இருட்டு, எப்படி உங்களால் நடக்க முடியும்? அதாவது சொல்கிறார், நீங்கள் ஒளியின் பிள்ளைகள், நீங்கள் வெளிச்சத்திலே நடவுங்கள். பிஃபோர் we can walk in the light. வெளிச்சம் பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயுமே இடற மாட்டோம். எங்கே கல் இருக்குது, எங்கே முள் இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குது, எல்லாமே தெரியும். நைட்டு 12 மணிக்கு ஒரு மலையில் ஏற சொன்னால் நமக்கு எதாவது தெரியுமா? அமாவாசை அன்றைக்கி ஒரு நட்சத்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஏற முடியுமான்னு கேட்டால் ஏற முடியாது. ஆனால் பகலில் நடக்கிறவர்கள் வெளிச்சத்தில் எப்படி வேணால் நடக்கலாம். அப்போ நம்ம யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். அவரிடத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புவிக்கும் போது நிச்சயமாக நாம் தெளிவாக நடப்போம். இட் இஸ் ஃபூலிஷ் டு ட்ரை டு டிசீவ் அதர்ஸ் பிகாஸ் காட் ஆல்ரெடி நோஸ் வாட் வி ரியலி ஆர். மற்றவர்களை நாம் மிகப்பெரிய பரிசுத்தவான்களாகவும் உலகத்திலே மிகப்பெரிய ஸ்டேட்டஸில் இருப்பவர்களாகவும் மிகப்பெரிய பணக்காரர்களாகவும், என்கிட்ட 2 கார் இருக்குது 3 கார் இருக்குன்னு சொல்லி மற்றவர்களை ஏமாற்றலாம். ஆனால் உள்ளபடி நீ யார், உன்னுடைய நிலைமை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ பண ஆசை உள்ளவனாக இருக்கிறாயா, இல்லது மற்றவர்களை ஏமாற்றுன்றக்காக எல்லாத்தையும் லோனில் இழுத்து போட்டு வச்சுருக்கியா? இந்த ஜாக் அண்ட் ஜில்லுன்னு ஒரு கதை வரும், எல்லாத்தையும் லோனில் வாங்கி போடுவாங்க. இருக்கட்டும், என்ன ஆனால் என்ன, உலகத்தை அணிவிக்க வேண்டியதானே அப்படின்னு குறுகிய காலத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடுகிறார்கள். எதற்குன்னா எல்லாமே தனக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கை அதற்கல்ல, மற்றவர்களை தேவனிடத்தில் நடத்துவதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். உங்களை பார்க்கிற அநேகர் தேவனிடத்தில் வர வேண்டும். நீங்கள் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் இப்படி தான் வாழ்வார்கள் என்று சொல்வார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்காதவர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எவ்வளோ கேடு கெட்டவனாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். மக்கள் ரொம்ப பார்த்தியா கிறிஸ்தவன் வந்துட்டு என்ன அயோக்கியத்தனமெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு பார்ப்பாங்க. கிறிஸ்தவர்களாக இருந்து தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களை பார்த்து பயப்படுவாங்க. அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஆண்டவருக்கு பயந்துருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய எந்த விதமான கடுமையான பேச்சு அவங்கள்ட்ட இருக்காது, இல்லை விலகி போவாங்க அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் தேவனை மைமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. The life that is real also has no love for sin.
உண்மையான வாழ்க்கைக்கு பாவத்தின் மீது எந்த விதமான பற்றும் இருக்காது. இந்த பாவம் என்றால் என்ன? தீமை எல்லாம் பாவம்தான், அநீதி எல்லாம் பாவம்தான். அதான் சொல்கிறார். Instead of trying to cover sin, a true believer confesses sin and tries to conquer it by walking in the light of God's word. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அன்றாடம் சிந்திக்கும் போது நாம் எந்த இடத்திலே வழி விலகி போகிறோம் என்பது தெரியும். நம்ம கார் வாங்கி வச்சுருக்கோம், 10 நாள் வண்டி எடுக்கலைன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா தூசியும் அழுக்கும் எல்லாம் பறவைகளின் எச்சமும் அதில் இருக்கும். நீங்கள் அன்றாடம் கார் எடுத்து அன்றாடம் தொடச்சி வைக்கும்போது அது எப்படி இருக்கும்? நாம் எவ்வளவுதான் ஆண்டவருக்குள்ளே இருப்பதாக ஆண்டவரை தேடுகிறவர்களாம் நினைத்து கொண்டாலும் நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை அனுதினமும் ஆராய்ந்து அவருடைய முழங்கால் படிட்டு ஜெபிக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கை மண்ணாய் போயிடும். இப்படி தான் அன்றாடம் ஆண்டவர்கிட்ட வழி விலகி போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வழி விலகி போய் 10 நாள் தூசி பிடிச்சு கிடக்கும் காரு. 2 மாதம் கழித்து என்ன ஆகும்? துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். 2 வருஷம் கழித்து இத்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். 20 வருஷம் கழித்து பார்த்தா அது மண்ணோட மண்ணாக போய் கிடக்கும். அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கை வாழாமல், ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நடக்காமல், அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்காமல் இருந்தால் என்னாகும்? சொல்லி முடிஞ்சு போச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரையிங் டு கவர் சின், பாவங்களை மறைப்பதற்கு பதிலாக a true believer confesses sin and tries to conquer it. தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் கெஞ்சுறான், ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய பாவத்தினால்தான் நான் இந்த மாதிரி வந்துட்டேன், நான் உபத்திரவப்படுகிறேன் என்றால் அது என்னுடைய குற்றத்தினால்தான். நீரோ என்றைக்கும் நீதிபரராக இருக்கிறீர். அவரிடத்திலே எவ்வளவேனும் அநீதி இல்லைங்கிறார். ஏன்னா தேவனை குறித்து அவர் முழுவதுவாக தெரிந்து வைத்திருக்கிறார். நான் பாடுபடுகிறதெல்லாம் என்னுடைய குற்றத்தினாலே நான் பாடுபடுகிறேன். இதை நீங்கள் தேவனிடத்திலே அறிக்கையிட்டு அவருடைய வசனத்தின் மூலமாக நீங்கள் திரும்பும்போது he is careful to match his walk and his talk. அவர் ரொம்ப எவ்வளோ கவனமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய பாதையிலே மாற்றுகிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவரை பின்பற்றுவது ஆசீர்வாதம் பெறுவதற்கு தானே. அப்புறம் ஆசீர்வாதம் பொருளாசை பெறக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனை கூட மாட்டார். நீங்கள் எல்லாம் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ராஜாவிதி ராஜாவின் பிள்ளைகளுடன் எச்சக்கலையாக இருப்பான், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். ஆனாலும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றுகிறவனாக இருப்பான். அவன் போய் அங்கே கக்குசில் குச்சியை விட்டு நோண்டிக்கிட்டு இருப்பானா? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு பிள்ளை தேவாதி தேவனுடைய பிள்ளை என்றால் அசுத்தங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். தேவாதி தேவனுடைய பிள்ளை என்ற கௌரவத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். சகல விதமான அசுத்தங்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகளே உயர்வானதாக இருக்க வேண்டும். நீங்கள் கெட்டு போனாலும் கெட்டகுமாரன் மாதிரி மறுபடியும் ராஜாவிடத்தில் வாருங்கள். நீங்கள் ராஜாதே ராஜாவினுடைய பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். இதான் குறிக்கோள். ஆல் திஸ் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் why walking in the light makes life so much easier and happier. நீங்கள் அசுத்தமான வாழ்க்கை வாழவில்லை, வெளிச்சத்திலே நடக்கிறீர்கள். சுத்தமான வாழ்க்கை நடக்கலைன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்குமா? பொங்கலுக்கு போனவன் போலீஸில் போய் மாட்டிக்கிட்டான். 15 நாள் போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் ஜெயிலில் 5 நாள் இருக்கான். வண்டி பறி போயிடுச்சு, ஃபோன் பறி போயிடுச்சு, நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல, இங்கேயே அங்கேயே அலைகிறான். ஏன்? நம்முடைய குற்றங்களினாலே நாம் பாதிக்கப்படுகிறோம். நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தோம்னா அப்பயே நமக்கு 1008 பிரச்சனைகளை வைப்பதற்கு சாத்தான் தயாராக இருக்கிறார். ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்து அவர் நம்மை காப்பாற்றுவார். நம்மளே வழியிக்க போய் குற்றங்களை செய்தோம் என்றால் அதை நிச்சயமாக அதன் தண்டனை அனுபவிக்கத்தான் வேணும். நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சிக்கிறான், ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறான். நெவர். உன்னுடைய பாவம் மட்டுமே மன்னிக்கப்படும். நீ செய்த செயலுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அதான் அவர் என்ன சொல்கிறாரு, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான். நீ செஞ்ச செய்வினைக்கு தக்க மாதிரி நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய பிள்ளைகளும் அனுபவிப்பீங்க. அந்த காயம் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி அநேகர் நம்ம பாதாளத்திலே நல்ல வாழ்க்கை அமையாமல் இருப்பது காரணம் என்ன? கர்த்தராய ஆண்டவருடைய பெயரை சொல்லி எனக்கு ஒரு சித்தப்பா இருந்தார். எல்லா மேடைகள்லையும் பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் மனைவிக்கு துரோகம் பண்ணி இன்னொரு பொம்பளையை வச்சுருந்தார். பல ஆண்டுகளாக வச்சுருந்தார். விபசாரத்திலேயே வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிறார். என்ன ஆகும்? அவருடைய குடும்பம் நாசமாக போகும், அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பமும் துன்பத்தை அனுபவிக்கும். அப்படியே கண்ணார நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். திருமணம் செய்து கணவனுக்கும் மனைவிக்கும் துரோகம் பண்ணுகிற பொம்பளைங்க உருப்படவே இல்லை. இன்னொரு சித்தி எனக்கு தெரியும்.
எப்போ பார்த்தாலும் எவன் கிடையாது ஓடி போயிடும். 10 நாள் எவன் கிடையாது இருந்துட்டு திரும்ப வரும். இது மாதிரிலாம் அசுத்தமான காரியங்களை செய்தார். எங்கள் அப்பாவே எனக்கு தெரியும், ரொம்ப யோக்கியெல்லாம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிப்பார், அசுத்தமான காரியங்களை செய்வார், மற்ற பெண்களோடு தான் தெரிவார். பிள்ளைகள்லாம் இங்கே பசியாக கிடக்கும், அவங்க கூட படிக்கிற கூட வேலை பார்க்குற டீச்சர்களோடு சுற்றிக்கிட்டு இருப்பார். கேட்டால் பைபிள் படிப்பார். எவ்வளோ மோசமான காரியங்கள் இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டே வரேன். நான் நேராக கேட்டுருவேன், எதாக இருந்தாலும் இது ஒரு வாழ்க்கையா, இது ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறீங்க, இது எதுக்கு நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க? இப்போ நான் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை போதிச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்? என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனையை நான் அனுபவிக்கணும். ஆண்டவர் வந்து பாரபட்சம் இல்லாதவர், எல்லா பேரையும் பார்த்துட்டு தான் வரேன். இன்றைக்கி ஒரு தகப்பனுக்கு பையன் சோறு போடுறதுக்கு திட்டுறான்னு என்ன அர்த்தம்? நீ பண்ண ஐக்கியத்தனம், அதோட பாவத்தின் பலனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சேன், 40 வருஷம் பிசாசுகளை திருத்தினேன், நான் அசுத்த ஆவிகளை எல்லாம் இது பண்ணினேன், நான் நோயாளிகளை குணமாக்கினேன், ஆண்டவருடைய நாமத்தினால செஞ்சேன். இன்றைக்கி உன்னுடைய இறுதி காலத்தில் எப்படி இருக்க? ஐயோ இவனுங்க எனக்கு சுமையாக இருக்கான்னு மூஞ்சிக்கு எதிராகவே பெத்த பிள்ளை சொல்கிறான். கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவன், இவனும் ஊழியம் பார்க்குறான். அவங்க 2 பேரும் ஊழியம் பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க. குடும்பத்தில் என்ன பேச்சு இருக்குது? இவர்கள் இருவரும் எனக்கு சுமையாக இருக்கிறார்கள்னு பெத்த பிள்ளை சொல்கிறோம். இதுதான் இன்றைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. ஏன் இப்படி வாழ்கிறீர்கள்? நீங்கள் செஞ்ச ஐக்கியத்தனம் இது உண்மையான வாழ்க்கை அல்ல. உண்மையான வாழ்க்கை என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னையிலிருந்தே உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற முடியும். இல்லை என்றால் நம்முடைய கண்களின் காட்சிகள்லாம் நட, உடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம் நட, ஆனால் முடிவிலே ஒன்றை தெரிந்து கொள், தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஆண்டவர் அதான் சொல்லிட்டாரு, நீ எவ்வளோ பேர் ஊழியக்கார வெங்காயமாக வேணா இருந்துக்க, எனக்கு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன், தயவு செய்து போயிடு. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோங்களவா, மரியாதையாக வாயை மூடிட்டு ஓடி போயிடு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, போயிடு. பிராடு பேழைகிறார். ஊழியக்காரர், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் அநேக பேர் போர்ச்செடி பண்ணுறவங்களா இருக்காங்க. இவங்களை பார்த்து எப்படி நீங்கள் ஏமாறாமல் இருப்பீர்கள்? இயேசு போகும்போது சொல்லிட்டு போனார், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், கிறிஸ்து இருந்தால் கொல்லைப்புறத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படியுங்கள். அதான் சொல்கிறார், இந்த லைட் ஆஃப் காட்ஸ் வேர்ட். நீங்கள் எதையுமே தேவனுடைய பை வாக்கிங் இன் த லைட் ஆஃப் காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வசனத்தை படித்து அந்த வெளிச்சத்தில் நீங்கள் நடந்தால்தான். அதான் தாவீது ராஜா சொல்கிறான், வேதமே என் பாதைக்கு தீபம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுங்கிற இந்த ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் படித்தால்தான் இப்பேற்பட்ட ஓநாய்களுக்கு நீங்கள் தப்பிக்க முடியும். If we live to please people, we will always be in trouble because no two will agree and we will find ourselves caught in the middle. சைக்காலஜி என்னன்னா, உலகத்தில் இருக்க 800 கோடி பேர், அதான் நேற்று வரும்போது பேசிட்டு வந்தோம்ல, உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கானா, 800 கோடி பேரும் 800 டிசைனில் தான், 800 கோடி டிசைனில் தான் அவன் சிந்திக்கிறான். எந்த 2 பேரும் ஒரே வித சிந்தனை உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் சைக்காலஜி. இஃப் யூ லிவ் டு ப்ளீஸ் பீப்புள், கூட பிறந்தவங்களாம் தேவையில்லை, சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் தான் தேவை. ஏன்னா அவனுங்கள்ட்ட தான் காசு இருக்குன்னு இவன் நம்புகிறான். அப்போ இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சாந்தப்படுத்திக் கொள்வதற்காக, திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக நீ வாழ்க்கையை நடத்தினால் we will always be in trouble because no two will agree and we will find ourselves caught in the middle. இவன் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரான், அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன இந்த ஐயக்க பையன் வந்தான்னு ஒருத்தன் சொல்கிறான். என்ன பேரை நீ சம்பாதித்து வைத்திருக்கிறாய்? யாருமே நம்ம நினச்சி முகத்துக்கு முன்னாடி சிரித்து பேசுவாங்க, பின்னாடி என்ன பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்த்து கொண்டு இருந்தால், அப்படியே நமக்கு எதிராளி இருக்காங்கள, நான் நம்முடைய வசனத்தை கை கொள்கிறதுனாலே என்னுடைய சத்துருக்களும் என்னை பார்த்து பயப்படுறாங்க. ஒன்றுமே சொல்ல முடியாது. எப்பா நீ என்ன தான் பேசு, அவனோட பிள்ளையே சொல்ல, எப்பா அவரை பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கப்பா, அவர் கரெக்டாக இருப்பார்ப்பா ஆண்டவருடைய வாழ்க்கையில் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. வாக்கிங் இன் த லைட், லிவிங் டு ப்ளீஸ் காட், தேவனை சந்தோஷப்படுத்துவதற்காக வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கு மகிமையை கொண்டுவதற்கான வாழ்க்கை தான் மெய்யான வாழ்க்கை. நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், மிகப்பெரிய படிப்பில் போனாலும், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கும் நிம்மதி கிடையாது, பார்க்கிற யாருக்கும் நிம்மதி கிடையாது, ஆண்டவருக்கும் அவமானத்தை கொண்டு வருகிறது.
அதுக்கு நான் கிறிஸ்தவன் அல்ல என்று எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வேறு மதத்துக்கு மாறி போயிடுங்க. தேவையே இல்லை. நீங்கள் கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இதான் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரக்கமில்ல பிதாவே அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் நாங்கள் தீமையை விட்டு விலகவில்லை. ஏங்க வா நாயே, போன வாரமும் இதைத்தானே சொன்னேன், அதுக்கு முந்தின வாரம் இதைத்தானே சொன்னேன், ஒவ்வொரு வாரமும் இதே சொல்கிற. கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இதே தான் சொல்லுவியாடா நீனு? ஒரு நாள் கூட திருந்த மாட்டியா நீ? கம்யூனியனில் போய் நிற்கணுன்னா எலைட் பீப்புள் தனியாக குரூப்பாக போவாங்க, சாதாரண மக்கள் தனியாக போவாங்க. என்ன கிறிஸ்துவின் ஆலயத்திலே நீ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுற? இதற்குரிய சாபத்தை நீயும் உன்னுடைய குடும்பமும் அனுபவிப்பீங்க. அதுக்காக நம்ம அவன் இன்னும் சாகாமல் இருக்கானேன்னு பார்க்கக்கூடாது. இதை பார்த்து நீங்கள் எச்சரிக்கை அடைந்து கொள்ளும். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் உண்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய சிந்தனையை ஒழிய அவன் அசுத்தம் பண்ணிட்டான், அவன் என்னைக்கு நாசமாக பார்க்குறேன்னு நான் பார்க்குறேன், இது தப்பான சிந்தனை. நேற்று அந்த அம்மா சொன்னதில் நைட்டு 12 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருந்தான் அந்த பெந்தைகோஸ்தே அம்மா. அவன் நாசமாக போகணும், இவன் ஒன்றுமெல்லாம் போகணும் என்ன. எங்கள் தாத்தா இருந்தார், சாம்வேல் நடராசன் ஆடார் அவர் பேர். இம்மா நீட்டத்துக்கு நைட்டு அந்த ஏசாயாவில் இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இல் பொருளாய் போவார்களாக, ஒன்றமில்லாமல் போவார்களாக, நாசமாய் போவார்களாக, அவமாய் போவார்களாக, இப்படியே ஜெபம் பண்ணுவாரா எங்கள் தாத்தா. ஆண்டவர் இடத்துல உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் எடுக்கப்படாது. கர்த்தர் அன்பும் நீதியும் கருணையும் உள்ளவர். அவர் பழியெல்லாம் கேட்க மாட்டார். இரக்கம். உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்லிட்டாரு, எப்படி நீங்கள் நாசமாக போகணும்னு ஜெபம் பண்ணுவீங்க? அந்த அம்மா பக்கத்தில் பார்த்துட்டு வரவங்க பெரியம்மா என்ன சொல்கிறாங்க, என்ன இப்படி அடுத்தவங்களை சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க காலையிலேயே? நீங்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறீர்களா, அவ பெயரை கொண்டு வருகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை தெள்ள தெளிவாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை மலை மேல் உள்ள பட்டணம். நம்ம எதை செஞ்சாலும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தேவனுக்கு அவ பெயரை கொண்டு வரும்படி இந்த மாதிரி அசிங்கமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு அசிங்கமாக வாழ்ந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையானே வெள்ளை புடவையை கட்டிக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு போனால் அவங்கள பார்த்து ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, அப்படி ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாட்டு. ஊரே சிரிக்குது, நீ கிறிஸ்தவனாக வாழ்ந்துக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. வாக்கிங் இன் த லைட், லிவிங் டு ப்ளீஸ் காட், சிம்ப்ளிஃபைஸ் அவர் கோல்ஸ், யூனிஃபைஸ் அவர் லைஃப்ஸ் அண்ட் கிவ்ஸ் அஸ் அ ட்ரூ சென்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் பாய்ஸ். ரொம்ப எளிமை. ஆண்டவருடைய வசனத்தில் நடங்க. ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யாதீங்க. நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே இது உங்களுக்கு பிடிக்குமா? ஏன்னா நீதிமொழி என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்திலே உனக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செய், உன் கைக்கு எது எல்லாம் அகப்படுகிறதோ அதை முழு பிரயாசத்தோடு செய். இனி வரும் உலகத்திலே ஞானமும் கல்வியும் அறிவும் எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் செய், அதை கர்த்தருக்கு பயந்து செய். கர்த்தர் உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் உட்காந்து முழங்கால் போட்டு ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும், இரவும் பகலும் நைட்டு உபவாசிஜம், பகல் உபவாசிஜம், ஒன்றத்துக்கு ஆகாது. நீ போய் வேலையைப்பா, உன் கையை எடுத்து கழுத்திலே போடு, நீ போய் வேலை செய்ய, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வேலை செய்யாமல் கும்பிட்டுட்டு கிடக்காத, அதை நீ தேவனுக்கு மகிமை உண்டாக்கும் விதத்திலே செய். இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. ரொம்ப எளிமையானது கிறிஸ்தவ வாழ்க்கை. வாக்கிங் இன் த லைட், லிவிங் டு ப்ளீஸ் காட், சிம்ப்ளிஃபைஸ் அவர் கோல்ஸ், யூனிஃபைஸ் அவர் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்க்கையை ஒற்றுமையாக்குகிறது, ஒருமனப்பட்டதாக்குகிறது. அண்ட் கிவ்ஸ் அஸ் ட்ரூ சென்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் பாய்ஸ். நம்ம எல்லாரும் கூடி, நீங்கள் வேறு தொழில் செய்யுங்க, நீங்கள் வேறு தொழில் செய்யுங்க, நாம் எல்லாரும் கூடி வரும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவர் எங்களை இப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார். ஆண்டவரத்தில் நாங்கள் கேட்டோம், அவர் எங்களுக்கு செய்தார், எங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றினார் அப்படின்ற சாட்சி தான் அவங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் போய் பிரசங்கம்லாம் பண்ண வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே 1000 பேர் மனம் திரும்ப வேண்டும், 1000 பேர் தேவனுக்குள்ளாக வர வேண்டும். இதுதான் என்னுடைய சிந்தனை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. Finally, brothers, we instructed you how to live in order to please God. தேவனை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். As in fact you are living, உள்ளபடி நீங்கள் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். Now we ask you and urge you in the Lord Jesus Christ to do this more and more. இதையே நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து மேலும் மேலும் இப்படியே நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்றாரு? அன்றையும் சகோதரரே, நீங்கள் இன்னின பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேடும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். அப்ப ஏதாவது புரியுதா இந்த வசனத்துல இருந்து உங்களுக்கு?
நம்ம பாட்டு எப்பயும் போல பைபிள் படிக்கிறபடி படிச்சுக்கிற வேண்டியதான். ஆனால் உள்ளபடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக, தேவனுடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக எப்படி வாழ வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். உள்ளபடி நீங்கள் அப்படி தான் வாழ்ந்து வருகிறீர்கள். இதே போல் தொடர்ந்து வாழுங்கள் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். இன்றைக்கு ஆக்ஷன் அசைன்மெண்ட் என்னென்னா, ஆன் அ ஸ்கேல் from 1 to 10, rate how much you are trying to please God and yourself in everything you do. நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக எப்படியெல்லாம் செய்து வருகிறீர்கள் என்பதை அப்படியே ரேட் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்கேலில் எவ்வளோ எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்கள். ரிமெம்பர் தட் இன் ட்ரூலி ப்ளீஸிங் காட், தேவனை உண்மையாக மகிமைப்படுத்துவதில் யூ எண்ட் அப் ப்ளீஸிங் யுவர் செல்ஃப், கடைசியில் உங்களுக்கே நீங்கள் சந்தோஷத்தை கொண்டு வருவீர்கள். Ask God to help you identify those areas over which you have tended to right. Keep out. Be ruthlessly honest as you begin turning those areas over to Him. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்தெந்த விதங்களில் எந்தெந்த இடங்களெல்லாம் தேவனுக்கு முரணாக நடந்திருக்கிறீர்களோ, அந்த இடத்துல தேவனை விட்டு விலக்கி வைத்திருக்கிறீர்களோ, அந்த இடத்துலலாம் நேர்மையாக எந்த விதமான மாசும் இல்லாமல் மாய்மாலமும் இல்லாமல் நேர்மையாக அறிக்கையிடுங்க. அறிக்கிட்டு தேவனுடைய பக்கமாக திரும்புங்கள். List one area today and write down what you can do to make it pleasing God. தேவனுக்கு பிடிக்காத காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா என்று சோதித்து பாருங்கள். அதை அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் பக்கமாக திரும்புங்கள். இதான் என்னுடைய சிந்தனை. சரியா?